ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் மாவனி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் உண்டு. ஏன்னா குருவும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். என்ன சார், சுக்கிரன் 6-11 அதிபதி அவர் இருக்கார் அப்படின்னா இருக்கட்டும். சுக்கிரன் களத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் அவரே 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். நிச்சயமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த மாத கிரகங்கள் பார்த்தாலேயானால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையினால் லாபங்கள் வரும். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருப்பினும் சேத்துவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். உடல்நிலையில், தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன், அதாவது 6-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது பார்த்தாலேயானால் அவர் இந்த மாதம் கிட்டத்தட்ட மாதம் மொத்தம் இங்கே தான் இருக்கார். கடைசி ஒரு நாள் தான் மாறுறார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருப்பினும் 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சி இருக்கிறதா எடுத்துனோமே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் மறையிறது ரொம்பவுமே விசேஷம். அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மறைஞ்சு இருந்தார்னா ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல் திருமணமும் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் புதனோடு சேர்ந்து, கேத்துவோடு சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் கணிதத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற தங்க நகைகள் விற்பனை செய்பவர்கள், பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, அதை தவிர டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்க்கும்போது பொதுவாகவே இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு, உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை அமையும். முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அபரிமிதமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். 8ஆம் இடமும் 6ஆம் இடமும், 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதுசாக கடன் அமையும். ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் இழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையில் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் சொந்த தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 16/9 அன்றைக்கும், அதை தவிர 20/8/2025, 22/8/2025 இந்த நாட்கள் வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உங்களால் முடிஞ்ச ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்லது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகருக்கு ஒரு 9 தோப்புகரணம் போட்டுட்டு ஒரு 9 தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சென்று வெற்றி கொடி நாட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.